ஒரு ஒரு பெயிண்டர் ப்ரஷ் எடுக்கும் போதே அவளுடைய அந்த ஷைலி நமக்கு தெரியுமா? அப்படி அனாயாசமா நம்ம உட்காந்து அதை வரைஞ்சி ஸ்கேல்ல இப்படி ட்ரா பண்ணி இப்படி பண்ணி அங்கே பெயிண்ட் எல்லாம் வெள்ளை செதறி, அந்த டேலண்டட் ஒரு சீசன்ட் பெயிண்டர் அந்த ப்ரஷ்ஷை எடுக்கும் போதே தெரியும் he will do a wonderful work. அந்த அந்த பாடுறவாள்லாம் தம்பூரா மீட்டுவா, முதல்ல அதை சேர்க்கணும், ஸ்ருதி சேர்க்கணும். பஞ்சமத்துல, ஏன்னா பஞ்சமத்துல 2 கிடையாது. இப்போ ரிஷபத்துல நாளைக்குலாம் MS சுபலட்சுமி கான்சர்ட்லாம் இருக்கு இல்லையா, ரிஷபத்துல 2-3 உண்டு, மத்தியமத்துல 2 உண்டு, பஞ்சமத்துல கிடையாது. நல்ல அது ஸ்ருதி சேர்க்கணும். அதை அவ சேர்க்கும் போதே தெரியும் இன்னைக்கு எப்படி இவ கச்சேரி எடுக்க போறா. இட் இஸ் அ டேலண்ட். அர்ஜுனன் அந்த வில்லை போய் பிடிச்சான், எடுத்தது கண்டனரு, இட்டது கேட்டார். அவ்வளவுதான், டப்புன்னு ஒரே ஷாட், அவ்வளவுதான். அந்த மீனும் கீழே வந்து அது கண்ணும் போயிடுது. உடனே திரௌபதி கையில இந்த மாதிரி ஒரு மாலை இருக்கு, ஜாவ் பேட்டி அப்படின்னு அப்பா சொல்லிட்டு, அது பேட்டி போயாச்சு. சரி, இந்த மாமாவை கல்யாணம் பண்ணிட்டு அதுல போய் தெரிஞ்சாதமும் வடுமாங்கவும் சாப்பிடணும், அது போயிடுத்து. அது இப்பதான் ப்ராப்ளமே திரௌபதிக்கு ஆரம்பிக்குது. இப்பதான் பிறந்தே 4 நாள் தான், அதுக்குள்ள ஒரு சஷ்டாஷ்டகம் ஆயிடுது. அதுவும் ஆத்துக்கு போனோமா, அப்பா அம்மா நான் கல்யாணம் பண்ணின்னு வந்துட்டேன்னு சொன்னா மாடர்ன் அம்மா அந்த காலத்துல. ஓகே பேட்டா கிதர் ஹே மாட்டு பொண்ணுன்னு கேட்டிருப்போம். இவன் என்ன நிறுவிட்டான் அர்ஜுனன் வேடிக்கையா, அம்மா ஒரு போக்கிய வஸ்து எடுத்து வந்துள்ளேன். வேடிக்கைக்கு சொல்லியிருக்கேன், ஏதோ பொருள் எடுத்துன்னு வந்திருக்கேன். அவ திரும்பியே பார்க்கல, ஒரு சோசியல் மீடியா ஷேர்ன்ட்டான். ஷேர் என்னத்த ஷேர்? பின்னாடி திரும்பி பார்த்தா உயிரோட ஒரு பெண் திரௌபதி குந்தி கண்டிக்கிறான். ஒரு பெண்ணை மதிக்க தெரியாத ஒரு பிள்ளையா நான் வளர்த்தேன், ஒரு பெண்ணு நீ சொல்ல வேண்டாமாடா, போக்கிய வஸ்துன்னு சொல்லலாமா? சரி, ஓகே, யூ டன் a mistake, ஃபிகர் மத் கரோ அர்ஜுன், கல்யாணம் பண்ணி கொஞ்சம். இப்பதான் நம்ம ரூல் மாஸ்டர் வர்றார். யாரு? யுதிஷ்டிரர். ஆஸ் பர் ஆர்டிகல் 54F and 94V, அம்மா சொல்லிவிட்டா அதுக்கு எதிர்த்தட்டே கிடையாது. ஷேருன்னு சொன்னதால நாங்கள் 5 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும். திரௌபதி தலையில கை வச்சுன்னு உட்காந்து, இன்னும் ஆதார் கார்டுல இவ திரௌபதி யுதிஷ்டர்னு போடுவிட. ஆனா 5,000 ரூபாய் கிடைக்கும் இல்லையா? 5 டிவி கிடைச்சிடும், ஏதோ ஒண்ணு. ஏடா பொங்கலுக்கு 5 வெள்ளமாவது கிடைக்கும், உருகிறதோ இல்லையோ அது பக்கம். அதனால இவ என்ன பண்ணிவிட்டா, எப்படிப்பா கல்யாணம் பண்ணிப்ப? அப்போ திரௌபதி கேட்டா, என்ன சார் லைஃப் இப்படியா ஆரம்பிக்கணும்? எனக்கு 5 பேரை கல்யாணம் பண்ண எப்படி கல்யாணம் பண்ணிப்ப? உலகம் என்ன நகையாடாதா? அப்பதான் முதல் முறையா கிருஷ்ணர் அந்த ஆசிரமத்துக்குள்ள பிரவேசம் பண்றார். கிராண்ட் என்ட்ரி கொடுக்கிறார். இவாளுக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது கிருஷ்ணர் அந்த இடத்துல வர சொல்ற, திரௌபதி நீ கேட்கிற கேள்வி வாஸ்தவம் தான். 5 பேர் ஒரே சமயத்துல ஒரு பெண்ணோடு எப்படி உற வச்சு, ஆனா கேட்டுக்கோமா, அந்த காலத்துல கலாப காலத்துல 2 எக்ஸாம்பிள் சொல்றேன். பத்மலோச்சனான்னு ஒரு ஸ்திரீ 10 பிரச்சேதசால கல்யாணம் பண்ணிட்டான். ஒரு காலகட்டத்தில் ஜட்டிலான்னு சொல்லக்கூடிய பெண் 7 ரிஷிகளை கல்யாணம் பண்ணிட்டா. ஒத்தி 10, ஒத்தி 7, தேவலா 5 தான். இது லா ஆஃப் ப்ரிசிடென்ஸ்னு பேர். லால நீங்க போனீங்கன்னா கோர்ட்ல எப்பவுமே சொல்வா, a similar case was heard in the Patiala court in 1973 by B.B. Rao and S.S. Khurana. இந்த மாதிரி ஒரு கேஸை நாங்க சந்திச்சோம் அப்படின்னா என்ன? இப்ப நான் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தா என்ன கேள்வி கேட்காத, முன்னாடியே இந்த மாதிரி கொடுத்துருக்கான்னு. சரி, திரௌபதி கேட்டா எப்படி கல்யாணம் பண்ணிப்பேன்னா, மந்திரத்துல இப்போ சுரேஷோ ரமேஷோ இருந்தா ஒரு சுரேஷை தான் பண்ணிக்க முடியும். சுரேஷ் ரமேஷ் இப்படி வரி ஈஸியா அட்டெண்டன்ஸ்ல கல்யாணம் பண்ணிக்க முடியும். அப்பதான் கிருஷ்ணர் சொல்றார், நீ எப்போது அக்னியிலிருந்து தோன்றினாயோ யாக்ஞசேனி அம்மா, உன்னை அக்னி ஒன்றும் செய்யாது. ஒருவரை திருமணம் செய்து கொண்டு விட்டு அக்னிக்குள்ள போய் மறுபடியும் எழுந்து வா. அப்ப நீ திரௌபதி 2.0 ஆயிடுவ. அப்போ பீமனை பண்ணிக்கோ, திரும்பி போ, வா 3.0. அப்படி 5 பேரை கல்யாணம் பண்ணிக்கோ. சொல்யூஷன் கொடுத்தார் கிருஷ்ணர். அப்படி சொன்ன உடனே கேட்கிறா, என் லைஃப்ல எதுக்கு சாரி? அப்பதான் கிருஷ்ணர் சொல்றார், போன ஜென்மத்துல நீ சிவபெருமான் கிட்ட யாச்சனை பண்ண. அவர் கேட்டார், உனக்கு எந்த மாதிரி ஹஸ்பண்ட் வேணும்? சாஸ்திரங்களை கடைபிடிக்க கூடியவராய், பலம் பொருந்தியவனாய், வெற்றியையே வாகையாக சூடிய ஒருவன், அழகாக இருக்கக்கூடியவன், சாஸ்திரத்தை நன்று கற்று தேர்ந்து அவலம்பிக்க கூடியவன் ஒருவன் கிட்ட வேண்டும். அது 5 ஒருத்தர்கிட்ட வராது. அதனால சிவனுடைய அனுகிரகம் கிடைச்சது. 5 பேரா வந்துட்டா. இதுல இருந்து ஒரு மாரல் இருக்கு ஃபார் போத் த பாய் அண்ட் த கேர்ள். இப்ப இருக்கக்கூடிய எங்க ஜெனரேஷன், அடுத்த 2-3 ஜெனரேஷன்.
லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் காம்ப்ரமைசஸ். ஏன் அந்த பிள்ளைக்கு ஒரு பொண்ணு இப்படி வரணும், அப்படியே சதுர்புஜங்களோடு லக்ஷ்மியும் க்ஷீரசமுத்திரராஜ தனையாம் அந்த பொண்ணு நினைக்கலாம். இவர் வந்து சங்க சக்கர கதாபாணி பீதவாசா ஜெகத்பதின்னு அப்படியே சிரிச்சா 32 நட்சத்திரமும் தோற்கக்கூடிய அளவுக்கு பற்கள் இருந்தவரா இருக்கணும். முதல்ல இவரே டென்டிஸ்ட் கிட்ட தான் இவர் போகணும் இல்லையா? லைஃப்ல அப்படியே நம்ம நினைச்சதெல்லாம் கிடைச்சுறாரு. காம்ப்ரமைசஸோடு இருக்கணும். அப்படி இருந்தால்தான் அட்வொகேட் கிட்ட போக வேண்டிய செலவு குறையும். We have to understand that nobody can be picture perfect. பெருமாளை அதான் ஆண்டாள் சொல்லிட்டா, மானிடவர்க்கு எம்மை பேச்சுப்படி வாழகில்லேன் கண்டாய் மன்மதனே. நான் கல்யாணம் பண்ணிட்டா பெருமாளை தான் பண்ணிப்பேன். அவ சொல்லிட்டா, இந்த மாமா இது சாதாரண இந்த துஷ்யன் சுரேஷ் ரமேஷ் கிட்ட எல்லாம் போனா இது எல்லாம் கோளறுபடியா இருக்கு, பெருமாளே கல்யாணம் பண்ணிக்கிறேன். பெருமாளை பண்ணிட்டால்தான் தோஷ ரஹிதனா ஒருத்தன் கிடைப்பானே ஒழிய மனிதர்களை பண்ணிட்டா அந்த மாப்பிள்ளை சுமாராதான் இருக்க, பொண்ணு சுமாராதான். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நம்ம லைஃப் என்ன கல்யாணம் பண்ணிக்கும் போது இப்போ கிட்டத்தட்ட இப்போ கல்யாணம் ஏஜே கிட்டத்தட்ட சஷ்டப்த பூர்த்திக்கு ஒரு ஃபியூ இயர்ஸ் முன்னாடி வந்துடுது. அதாவது அதே வாத்தியாரை வச்சுட்டுலாம், மாமா நீங்கள் இன்னொரு 15 வருஷம் கழிச்சு வந்து நீங்களே நடத்தி கொடுத்துருவோம். கல்யாணம் ஆகிறதே 30-35, ரொம்ப 25-30க்குள்ளே கல்யாணம் ஆகிறதுலாம் ரொம்ப ரேர். இன்னொரு 50 வருஷமோ 60 வருஷமோ அது நம்ம டைப் பண்ணோம். டைப் 2 என்ன கிடைக்க போகிறதோ டயபெட்டிஸில் அதுக்கேற்ற மாதிரி இருக்க போகிறது. அந்த 40 வருஷம் ஒருத்தரோட உட்காந்துட்டு ராத்திரி மோர்களையோ எதையோ சாப்பிடணும், அவ்வளோதானே. அதோடு இருந்துட்டு போயிடணும். அடுத்தது மோட்சத்துக்கு தான் நம்ம அபிலாஷை இருக்கணுமே ஒழிய இதுக்குள்ள நம்ம ரிப்பேர் பண்ணி என்ன ரிப்பேர் பண்ணாலும் பிரயோஜனம் இல்லை. சி, நம்ம பூர்வ ஜென்ம கர்மா அப்படின்னு சொல்லிட்டு மாட்டின்னு இருக்காரு இல்லையா? இது வந்து உபன்யாசத்தை சொல்லலாம், ஸ்கூல்ல சொல்ல வேண்டாம். சரி, இப்போ உபன்யாசத்துல என்ன, நம்ம பூர்வ ஜென்ம கர்மாக்கு ஏற்ற மாதிரி தான் யாராவது ஒருத்தர் கிடைப்பா, அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அமையும். அதை நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு லைஃப்ல இனிமே அடுத்த என்ன ஸ்டெப் எடுக்க போறோம் தான் யோசிக்கணுமே ஒழிய நான் எப்படி இருக்க வேண்டும் என்று நினைத்தேன் தெரியுமா அப்படின்னு உட்காந்து பார்த்துருந்தா பெருமாளையே தான் பார்த்துட்டு இருக்கணும். இங்கே கல்லழகர் இருக்கார் பாருங்க, அவரை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். சுந்தரராஜன் பேர் பெருமாளுக்கு. இல்லையா? சுந்தர தோளுடையான் தோளோடு தோல் நோக்க நாளோடு நாள் செல்லும். அந்த அழகன் பஞ்சாயுத புருஷன் பேர். பஞ்சாயுதங்களையும் தரிச்சுருப்பார் பெருமாள். ரிஷபாத்ரின் பேர். சோமாஸ்கந்த விமானம் அங்கே ஞாபகம் வச்சுக்கோ. இங்கே அழகர் கோவில்ல சோமாஸ்கந்த விமானம் பிரதட்சிணமா வர இடத்துல யமனுக்கு ஒரு சன்னதி உண்டு உள்ள. ஒரு பிராச்சீனமான கோவில். தேசிகன் ரொம்ப அழகா ஒரு ஸ்லோகத்துல சங்கல்ப சூரியோதயத்துல எடுக்கிறார். ரிஷகிரிநாத சார்வபௌம தைதே மைதே மகதீம் பவுகநிதே நிதேகி பவமூலஹராம் லஹரின்னு ரொம்ப உயர்ந்த மலை. சிலப்பதிகாரத்தில் புறநானூற்றில் சொல்லப்பட்ட ஒரு மலை. அந்த பெருமாளை தான் பண்ணிக்க முடியும். தப்பே இல்லாத ஒருத்தர் வரணும்னு அப்படிதான். ஆனா தான் கிருஷ்ணர் சொன்னார், சி அன்னைக்கு நீ 5 குணம் வேணும்னு கேட்டா 5 குணமும் 5 பேரா வந்துட்டான். அட்ஜஸ்ட் பண்ணி இரு. இப்ப குந்தி கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்குறா. அவள் நல்ல வேளை அதுல ஒரு பாகியம் பண்ணிருக்கா. ஒரே மாமியார், 5 ஹஸ்பண்ட் ஒரே மாமியார். 5 மாமியாரா இருக்கணும்னா இப்ப சீதை அதனாலதான் கொஞ்சம் அவஸ்தப்பட்டா ராமாயணத்துல.